இந்த முறை உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. நீ அழுதுகிட்டே வந்து மாம் என்ன கரண் ஹவுஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நீயும் சொல்ல மாட்ட. இந்த தடவை அந்த பிரீதா அழுவா. பிரீதா ஏன்னா இந்த தடவை நான் அந்த பிரீதாவை அந்த காயத்ரி மாதிரி பண்ண போறேன். காயத்ரி டேடோட எக்ஸ் வைஃபா? வைஃப். நான் தான் அவளை எக்ஸ் ஆக்குனேன். ஆக்சுவலி உன்னோட டேடுக்கு முதல்ல காயத்ரியோட தான் கல்யாணம் ஆச்சு. நான் அவர் வாழ்க்கையில ரொம்ப காலம் கழிச்சு தான் வந்தேன். நான் அவர் ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல தான் வச்சு பார்த்தேன். அவரை பார்த்தது என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் அப்படி இருந்தாரு, அழகா ஹேண்ட்ஸம்மா. எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது தட் இஸ் மேரீடு. யாருக்கிட்ட என் மனசை பறி கொடுத்தனோ அந்த மனசு வேற ஒருத்திட்டு இருந்துச்சு, காயத்ரி. பட் ஆஸ் யூ நோ, உன்னோட மாம்க்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவளுக்கு வேணும்னா வேணும் தான். அதை அடையறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. பை ஹூக் ஆர் பை க்ரோக். ஸோ உன்னோட அப்பாவடைய எது சரின்னு பட்டுச்சோ அதை நான் செஞ்சேன். அதோட அந்த காயத்ரி அவர் வாழ்க்கையை விட்டு வெட்டி எரிஞ்சேன். நான் அவரோட ஒய்ஃப் ஆயிட்டேன். ஹோலின்சோ ஒன்லி ஒன். பாவம் அந்த காயத்ரி அந்த வயசான அப்பா அம்மாவோட வக்கடப்பா. எங்கேயாவது அவங்கள யாராவது செத்து கூட போயிருக்கலாம். எனிவே அது காயத்ரியோட கதை இல்ல, ஏன் கதை. அதோட இந்த மைனஸ் பிளஸ் விஷயத்துல நான் மாஸ்டர். யூ ஷுட் லேர்ன் சம்திங் ஃபார் மீ. ஆனா மாம், டாடி எதுக்காக அவங்கள கைவிட்டாங்க? ஏன்னா அவங்க அதெல்லாம் போய், அது எல்லாமே போய் தான். அதை உண்மையாக்கி அதை உன் டேட் கிட்ட சொன்னதே நான் தான். இங்க பாரு மஹிரா, எனக்கு உன்னோட டேட் தேவை. அவர் அடையிறதுக்கு என்னெல்லாம் சரின்னு பட்டுச்சோ அதெல்லாம் நான் செஞ்சேன். அண்ட் ஐ திங்க் நீயும் அந்த மாதிரி தான் ஏதாவது செய்யணும். மாம், உங்களோட கதை ரொம்பவே சிம்பிளானது. ஏன்னா அந்த காயத்ரி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு. என்ன? கமிங், I'll tell you. Sit. You're right. சாதாரணமான பொண்ணுதான். ஆனா மனைவியா இருந்தா, ஒரு பொண்டாட்டி கிட்ட இருந்து அவ புருஷனை பறிக்கிறது அவ்வளவு ஒண்ணு ஈஸி இல்ல. ஆனா நீ நினைச்சா அது ஒண்ணு கஷ்டமும் இல்ல. நான் என்னென்ன சொல்றேனோ அதை நீ செய். அதுக்கப்புறம் பாரு, கரண நீ அடையறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆக்சுவலி மாம், நான் அததான் கேட்க வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பிரீதா எனக்கு சேலஞ்ச் பண்றா. என்ன சொன்னா தெரியுமா? என்னால எப்பவுமே கரணுக்கு ஒய்ஃப் ஆகவே முடியாதான். நீ அவனோட ஒரு ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்னு தான் சொல்றா. அவ என்ன வீட்டை விட்டு வெளியே வீட்டுக்கு அனுப்பலாம். கரண் மனசை விட்டு எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அப்படின்னா இங்க பாரு மகிரா, நாளைக்கு சுமங்கலி பூஜை இருக்கு. அண்ட் ஐ திங்க் நீ கரனுக்காக அந்த விரதத்தை இருக்கணும். மாம், வீட்ல யாரும் பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. நீ யாருக்கிட்டே பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ கரனுக்காக மனசார விரதம் இரு. நான் சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் பாரு, நீ கரனுக்கு ஒரு ஃப்ரெண்டை விட அதுக்கும் மேல தெரியுவ. அதுக்கப்புறம் அவன் உன் மேல நிறைய அன்பை காட்டுவான். அதுவும் ஒரு புருஷன் மனைவி மேல காட்டுற மாதிரி. என்ன அப்படி பாக்குற? நீ விரதத்தை இருந்து பாரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா இந்த விரதம் இருப்பேன். அண்ட் ஐ ப்ராமிஸ், நீ கரனுக்காக விரதம் இருந்தன்னா கரணை உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. சரிம்மா, நீ சொன்ன எல்லா பெரிய பெரிய கண்டிஷன்ஸையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ ஓய்வு எடுக்கணும். கண்டிப்பா டென்ஷனே ஆகக்கூடாது. உன்னோட பொறுப்பை எல்லாம் பூஜை அன்னைக்கு நான் பாத்துப்பேன். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்தை. நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க ரிப்பீட் பண்ணா மட்டும் போதும். சரியா அத்தை? அத நான் கேட்கணும். ஏன் இப்படி குழந்தைங்க மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? நான் என்ன சின்ன குழந்தையா மறந்து போறதுக்கு? சரி, முதல் கண்டிஷன் என்ன? எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? ஓ மருமகளோட முதல் சுமங்கலி பூஜை இது. அதனால நீ சம்பிரதாயத்தை செய்ய மாட்ட, நான் தான் செய்வேன். அதுவும் நல்லா செய்வேன். மூணாவது கண்டிஷன் என்ன? மூணாவது கண்டிஷன், நான் பிரீதா கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும். அவ மனசை காயப்படுத்த கூடாது. ராக்கி, இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பரவாயில்ல. நீ சொல்றதுனால நான் கண்டிப்பா செய்றேன். சரிங்க அத்தை.
ரொம்ப அன்பா நடந்துப்பேன். அப்புறம் ராக்கிய விட பாட்டி ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவா. அப்புறம் மகிராவை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டேன். மருமகளுக்கான மரியாதை எல்லாத்தையும் பிரீதாக்கு தான் கொடுப்பேன். அவ உரிமையை பறிச்சு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நம்ம குடும்பத்தோட சுமங்கலி பூஜையோட சந்தோஷத்தை, சம்பிரதாயத்தை எல்லாத்தையும் நல்ல விதமா செஞ்சு முடிப்பேன். அதோட இந்த பூஜை மறக்க முடியாத பூஜை ஆயிடும். சரியாமா? தேங்க்யூ சோ மச். இப்ப பாரு, நான் உன்னோட எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன பண்ணணும்? ஃபுல்லா ஓய்வு எடுக்கணும். நீ டென்ஷனே ஆகாத. எல்லா டென்ஷனையும் என்கிட்ட விட்டுடு. இப்ப நீ எல்லா பொறுப்பையும் அத்தை கிட்ட கொடுத்துட்டு அவங்களே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்கன்னு நம்பு. சரியா? அப்ப கரண்? கரனை பத்தி நீ கவலைப்படாத. அவனை நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் யோசிக்காம நல்லபடியா தூங்கு. இல்லனா நீ உன்னோட மாமியார் சுயரூபத்தை பாப்ப. கரண், தண்ணி குடுக்காத. அவ விரதம் இருக்கிறா. தண்ணி குடிச்சா விரதம் தடங்கல் ஆயிடும்பா. பாட்டி, எந்த விரதமும் உயிரை விட பெருசு கிடையாது. நான் தண்ணி கொடுப்பேன். நாளைக்கு என்னோட 2வது சுமங்கலி விரதம். ஆனா இது என்னோட விரதம்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, கரனுக்காக ஏற்கனவே நான் விரதம் இருந்துட்டேன். ஆனா 2வது விரதத்துல நிஜமாவே நிறைய வித்தியாசம் இருக்கு. கோவில்ல நான் பார்த்த ஆண்டி சொன்னதும் உண்மையிலே உண்மைதான். எந்த உறவு பிளவு ஏற்பட்டிருக்கோ அந்த உறவு நாளைக்கு ஒண்ணு சேர கூட செய்யலாம். அதனால நீ எனக்காக இந்த சுமங்கலி விரதத்தை இருமா. நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த விரதம் இருக்கிறதுனால புருஷனோட ஆயுள் அதிகமாகும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விரதம் இருக்கிறதுனால எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். உறவோட ஆயுசும் அதிகமாகும். இன்னைக்கு நான் என்னோட மாமியார் வீட்டுல இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிற என் குடும்பத்தோட நான் இருக்கேன். என் புருஷன் முன்னாடி ஒரு மனைவியா நான் சுமங்கலி விரதம் இருக்க போறேன். அம்மாவோட விருப்பமும் இதுவாதான் இருந்தது. அவங்களோட பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். அவ குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கணும். என்னாச்சுக்கா? என்ன யோசிக்கிறீங்க? நாளைக்கு சுமங்கலி விரதம் இல்லையா ஜானகி? மா மா ஆர் யூ ஓகே? நீங்க ஏன் இது ஜானகி ஆண்டி கிட்ட கேக்குறீங்க? அவங்கள விரதம் இருக்க போறாங்க. நீ வாயை மூடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சாரிமா. இங்க பாரு, நான் இதுக்காக விரதம் இருக்கணும்? அவருக்காக அவங்க விரதம் இருப்பா. ஜெயா. ஜெயா யாரு? ஜெயா ஜெயா? அட, உனக்கு ஜெயாவை தெரியாதா? இந்த நாட்டுக்கே ஜெயாவை தெரியும், உனக்கு தெரியாதா? அட, நான் தான் சொல்றேன்ல, ஜெயா. இந்த சுமங்கலி விரதத்தை ஜெயா தான் அவ புருஷனுக்காக இருப்பா. நான் ஏன் விரதம் இருக்கணும்? நான் இந்த விரதத்தை இருந்தேனா பாவம் அவங்களுக்கு நான் சக்காலத்தி ஆயிர மாட்டேனா? நான் யார் ஜோடியும் பிரிக்க விரும்பல. ஆமா. வாவ் ஜானகி ஆண்டி, உங்களோட sad sense of humor பிரமாதம். எனக்கு தெரியவே இல்ல நீங்க அமித்சாரோட இவ்வளவு பெரிய fan. 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? எப்ப பார்த்தாலும் கேலியும் கிண்டல் பேச்சுதான். நான் இப்போ பிரீதாவை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது சரி, நான் அக்காவை பத்தி. ஐம் so சாரிமா, என்னோட மூளை இருக்கே. பிரீதாவை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? அது பிரீதாவுக்கு இதுதான் முதல் சுமங்கலி விரதம். அவளுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. அதோட அவ புகுந்த வீட்டு நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பாவம், அவளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவளால இந்த விரதத்தை இருக்க முடியுமா முடியாதான்னு நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மா, எதுக்கு இவ்ளோலாம் யோசிக்கிறீங்க? உங்க போன்ல அக்காவோட நம்பர் இருக்குல்ல, நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடுங்க, அக்காவும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இருங்க, நான் அக்காக்கு வீடியோ கால் பண்றேன். அக்கா இந்தாங்கம்மா. தேங்க்யூ. அட ஸ்ருதி மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. நான் இப்போ உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு சுமங்கலி விரதம். நீ புத்திசாலி, உனக்கு எல்லாம் தெரியும். சுமங்கலி பூஜை எப்படி பண்றதுன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்தலாமேன்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆமா, இப்போ அந்த வீட்டுல நிலைமை சரியா இருக்கா? விரதம் இருக்க முடியுமா? பூஜையை ஒழுங்கா செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இது உனக்கு முதல் சுமங்கலி விரதம். அதனால நீ கண்டிப்பா இந்த பூஜையை நடத்தணும். இங்க பாரு, உன்னோட கல்யாணம் எப்படி நடந்திருந்தாலும் சரி, ஆனா கரண் இப்போ உன்னோட புருஷன்.
புருஷனோட சேர்ந்து என்னெல்லாம் சம்பிரதாயம் செய்யணுமோ அதெல்லாம் நீ செஞ்சுதாமா ஆகணும். அதனால சுமங்கலி விரதத்தை நீ கடைப்பிடிமா. அக்கா, இப்பதான் உங்களுக்கு கரண் சாரோட கல்யாணம் ஆயிடுச்சே, இனிமே நீங்க அவருக்காக விரதம் இருந்துதான் ஆகணும். இங்க பாரு, ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு கல்யாணம் ஆனதும் அவளுடைய முதல் சுமங்கலி விரதத்தும் போது அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பா. அதே மாதிரி அந்த தெய்வமும் அவளுக்கு நிறைய சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கும். புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்கணும், ஒருத்தர் மதிக்கணும், உன் புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்கணும், எந்த ஆபத்தும் அவரை நெருங்க கூடாது, இப்படி எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீ புது கல்யாண பொண்ணு, அதனால நீ இந்த விரதம் இருக்கும் போது உனக்கோ கரணுக்கோ இருக்கிற உறவு இன்னும் நெருக்கமாயிடுமா. மா, எனக்கு இந்த சுமங்கலி விரதத்தோட முக்கியத்துவம் நல்லாவே தெரியும். இப்போ நீங்க வேற சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பா விரதம் இருப்பேம்மா. நான் ஏற்கனவே இதை யோசிச்சுட்டேன். என்ன? ஆமா, எனக்கு தெரியும் பிரீதா, நீ கண்டிப்பா விரதம் இருப்பேன்னு தெரியும். இன்னொரு விஷயம் சொல்லவா? உன்னோட அத்தை அதான் ராக்கி இருக்காங்களே, அவங்க உனக்கு சாப்பிட நிறைய கொடுப்பாங்க, அதோட ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க. தான் பிள்ளையோட ஆயுள், அதாவது உன்னோட புருஷனோட ஆயுள் நீண்டு இருக்கணும், கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் கண்டிப்பா சுமங்கலி விரதத்தை இருப்பேன். ஆனா நியாயமா பார்த்தா கரணுக்காக நாள் முழுக்க விரதம் இருக்கிற அளவுக்கு அவன் எதுவுமே டிசர்வ் பண்ணவே இல்ல. அவனுக்கு ஏதாவது புரிய வச்சா அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்ல. எப்பயுமே நான் சொல்றது 100% ரைட்டா தான் இருக்கணும் அவனாவே நினைச்சிட்டு இருக்கான். பத்தாததுக்கு சிடுமூஞ்சு. உங்களுக்கே நல்லா தெரியுமே, கர்வம் பிடிச்சவன். என் தலையில கூட அடிபட்டுச்சுல. ரிசப்ஷன் அப்போ வீட்டுக்கு வந்தப்ப என் நெத்தில அடிபட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். 2 முறை நோட்டீஸ் பண்ணான். அவன் நோட்டீஸ் பண்ணதை நான் பார்த்தேன். ஆனா ஒரு முறை கூட எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கவே இல்ல. ஆன்ட்டி, ஆக்சுவலா நான் ஏன் கேட்கல தெரியுமா? இவ ரிசப்ஷன்ல இருந்து திடீர்னு காணாம போயிட்டா. நான் இவகிட்ட எங்க போனேன்னு கேட்டேன். உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டா. சோ நான் இரிட்டேட் ஆயிட்டேன். இரிட்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவளோட காயத்தை பார்த்தேன். யாராவது இரிட்டேட் ஆகும்போது காயத்தை பத்தி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களே. அதனாலதான் நானும் கேட்கல. ஆமா, கரெக்ட் தான், கேட்டிருக்க கூடாதுதான். ஆமாமா, கோவத்துல காயத்தை பத்தி யாராவது கேட்பாங்களா? அதனாலதான் நானும் கேட்காம விட்டுட்டேன். I'm with you, கரண் சார். ஆக்சுவலா நான் கூட கோவத்துல எதுவும் விசாரிக்க மாட்டேன். ஆக்சுவலா எனக்கு கோவம் தான் நானே பண்ணிடுவேன். அவங்களுக்கே மேல நிறைய கோவம் வந்து. கரெக்ட். ரொம்ப நல்லா இருக்கு. நான் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாரும் ஏன் முன்னாடியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. பாய். அக்கா போனை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுட்டே இருக்காங்க? எனக்கு இன்னொரு விஷயமும் புரியவே மாட்டேங்குது. இவங்க சண்டையில காதல் இருக்கா இல்ல காதல்னால சண்டை வருதா? நீ சொன்ன 2வது தான் கரெக்ட். காதல்ல தான் அதிகமா சண்டை நடக்கும். எங்க காதல் நிறைய இருக்கோ அங்கதான் நிறைய சண்டையும் நடக்கும். இவங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒன்னா இருக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இவங்க உறவுக்குள்ள நிறைய அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும். இவங்க 2 பேர் உறவையும் பிரிக்கணும்னு யார் வந்து நின்னாலும் சரி, அவங்களுடைய உறவு தான் நொறுங்கிப்போ. இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. Are you serious? நம்பவே முடியல. இவ்வளவு பொறாம இருக்க கூடாது. உனக்கு என் மேல எதுக்கு இவ்ளோ பொறாம? நான் ஜெலஸா? ஆமா. எதுக்கு? ஐ மீன், என்ன பத்தி யாராவது பாராட்டினாலோ இல்ல நல்ல விதமா பேசினாலோ நீ ஜெலஸ் ஆயிடுறியே. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் ஜெலஸ் இல்ல. ஓகே, அப்ப எதுக்கு போனை கட் பண்ண? போன் அது என்னோட ஃபேமிலி. ஏன் முன்னாடி உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால கோவத்துல கட் பண்ணிட்டேன். ஆனா நான் ஒன்னும் ஜெலஸ் இல்ல. இட்ஸ் நாட் ஜெலஸ், அது கோவம். ஆஃப் கோர்ஸ் அது ஜெலசி தான். உன் ஃபேமிலி என்ன பாராட்டினாங்க, என்ன பத்தி நல்ல விதமா சொன்னாங்க. சோ நான் கரெக்ட், நீ தப்பு. ரைட்? நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி விடு, உன்கிட்ட என்னத்த சொல்றது. என் ஃபேமிலி உன் கூட நல்லா பழகுறாங்கன்னா அது உனக்கு நல்லதுதான். ஏன்னா நான் நல்லவன். ஓகே, ஐ அம் தி பெஸ்ட். ஏன்னா அவங்க நல்லவங்க. உறவுகளை மதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த உறவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு அவங்களுக்கு தெரியும். அம்மாக்கு தெரியும் நீ அவங்களோட மாப்பிள்ள, ஸ்ருதிக்கு நீ அவங்களோட மாமா. சோ அவங்க உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, உறவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர உனக்கு சப்போர்ட் பண்ணல. புரியுதா? சரி, நீங்க உட்கார். உன்னை பத்தி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சோ என்னோட உறவுகள்லாம் உன் கூட உறவு கொண்டாடுறாங்க, என் வீட்டுல கூட. அதைத்தான் உங்க வீட்லயும் செய்யறாங்க. ஆனா இப்ப போன்ல பேசின விஷயம் உறவை மதிக்கிற விஷயம் ஒண்ணும் இல்ல. ஓகே, ஆக்சுவலி அவங்க ஏன் சொன்னாங்கன்னா நான் கரெக்ட்ங்கிறதுனால. நான் எப்பவுமே கரெக்ட், நீ தப்பு, ஆஸ் யூஷுவல். நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. ஆனா இப்ப நான் அதை நிரூபிக்க நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. நீ ஆக்சுவலி என்ன சிடுமுஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா நீ தான் உண்மையிலேயே சிடுமுஞ்சா இருக்க. வாட்? இல்ல நீ என்ன சொன்ன? நான் ஒரு விஷயத்த ஒரு தடவை தான் சொல்லுவேன். பாய். எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது.
நீ ஏதாவது சொல்ல நினைச்சனா நேரடியாவே சொல்லு. இப்படி நீ பாட்டுக்கு பாதி விஷயத்த சொல்லாம போனா என்ன அர்த்தம்? ஒருத்தர்கிட்ட ஏதாவது சொல்றேன்னா கண்ணை பார்த்து சொல்ற அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும். இப்படி தலையை சுத்தி மூக்க தொடுறவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நீ எவ்வளவு பொய் சொல்ற தெரியுமா? நீ பாட்டுக்கு பிடிக்காது கிடைக்காது வெறுப்பு அது இதுன்னு சொல்ற, ஆனா உனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆக்சுவலி உனக்கு எம்எல்ஏ இருக்கிறது காதல் தான். எஸ், அதனாலதான் நீ எனக்காக சுமங்கலி விரதம் எல்லாம் எடுக்கிற, ரைட்? அதுக்கு சுமங்கலி விரதம் இருக்க. இந்த உலகத்துல பொண்டாட்டிங்க எல்லாருமே புருஷனுக்காக இருப்பாங்களே, எல்லாரும் இருக்காங்க, அதனால நானும் இருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? பொண்ணுங்க எப்பவுமே தன்னோட புருஷனுக்காக தான் விரதம் இருப்பாங்களாம். அப்பதான் புருஷனோட ஆயுள் அதிகரிக்கும், லாங் லைஃப்காக. நீயும் அதைத்தான் விரும்புற. நான் ரொம்ப காலம் வாழணும், அப்பதான் நீயும் ரொம்ப காலம் என் கூட இருக்க முடியும், ரைட்? அதனாலதான் நீ விரதம் இருக்க எனக்காக. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ, பி ஹாப்பி. இல்லையா? இல்லையே. நான் உன்னை பத்தி ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது, அதுவும் என் கேள்விக்கு பதில் சொல்லாதவங்கள. ஓகே? நான் உன்னோட எந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. நான் தான் உன்கிட்ட கேட்டேன்ல, உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு. நீ பதில் சொன்னியா? இல்லல்ல. அதுவா? அப்போ உனக்கு எம்எல் அக்கறை இருக்கு. அப்படி உனக்கு அக்கறை இருந்தா அடி எப்படிப்பட்டதுன்னு நான் வேணா சொல்லிடுறேன். ஒருவேளை உனக்கு அக்கறை இருந்தா. ஓகே, அக்கறை இருக்கு. எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லு. அது தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் போய் சொல்ற. இது உண்மை இல்ல. இப்ப நீ சொன்னது உண்மையா? இல்லல்ல. எனக்கு தலை சுத்திருச்சு, சோ கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஆஹா, உனக்கு தான் தினமும் அடிபடும்ல. மனக்காயம், அதுவும் மகிரா என்கிட்ட க்ளோஸ் ஆகும்போது, ரைட்? இல்ல, இது போய். நீ மட்டும் என்னமோ உண்மையா சொன்ன மாதிரி. நிஜமா உண்மையா சொன்ன? பொய் தானே சொன்ன? நான் ஒன்னும் பொய் சொல்லல. எஸ்பெஷலி அது யாராவது உன்கிட்ட வந்து பேசினா கூட நான் ஜெலஸ் ஆக மாட்டேன். இருக்கோ இல்லையோ, அதனால என்ன இப்போ? அவளுக்கு இது ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா அவ என்ன நெருங்கி வரணும்னு நினைக்கிறா. அதுதான் அவளோட நோக்கமா இருக்கு. ஏன்னா அவ என்ன காதலிக்கிறா. அவளுக்கு இது ரொம்ப முக்கியம். யாருக்கு என்ன தெரியும்? ஒருவேளை எனக்காக அவ விரதம் கூட இருக்கலாம். சரி, அவளும் சுமங்கலி விரதம் இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த சுமங்கலி விரதம் இருக்கே, அதுக்குன்னு ஒரு சாஸ்திரதோ சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அது மனைவிங்க தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க இருக்கட்டும். ஆனா அதுல எந்த முக்கியத்துவமும் இருக்காது. சோ யார் என்ன பண்ண எனக்கு என்ன? இன்னொரு பொண்ணு என்கிட்ட இவ்வளவு பக்கத்துல இருந்தா சத்தியமா எந்த பிரச்சனையும் இல்லையா உனக்கு? இல்ல. இவ்வளவு க்ளோஸா இருந்தா அப்ப கூடவா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நான் அவளை இப்படி ஹக் பண்ணா?
இங்க பாரு, எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. யாரெல்லாம் சுமங்கலி விரதம் இருக்கணுமோ இருக்கட்டும். நான் எதுக்காக இந்த விரதம் இருக்கேன்னு தெரியுமா? இது என் கடமை. அது ராக்கிமாக்கு மருந்து கொடுக்கணும், டைம் ஆயிடுச்சு.